திருச்செந்தூர் ஸ்ரீ ராமதூத யோக ஆஞ்சநேயர் திருக்கோவில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் பரிசுகளை வழங்கினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண நிதியை வழங்க மறுத்து வரும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்செந்தூர் ஸ்ரீ ராமதூத யோக ஆஞ்சநேயர் திருக்கோவில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் வரும் மூலம் நட்சத்திரத்தில் அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி அனுமன் ஜெயந்தியையொட்டி திருச்செந்தூர் சரவண பொய்கை தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமதூத யோக ஆஞ்சநேயர் திருக்கோவில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான தேங்காய் உரிப்பு நடைபெற்றது. இதில் அருள் வந்த ஆண், பெண் பக்தர்கள் ஆவேசத்துடன் இளநீரை பற்களால் உரித்தும் தலையால் அடித்து உடைத்தும் நீர் பருகியதை பார்த்த பொதுமக்கள் மெய் சிலிர்த்து போனார்கள். என் பேர் அனிதானா. இந்த கோயிலுக்கு 7 வருஷமாக வரேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்த பிறகு எனக்கு சரியாயிட்டு எத்தனையோ மக்கள் வந்து இங்கே ஆசீர்வாதம் பெற்றுட்டு இருக்காங்க. வந்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நம்ம ஆசீர்வாதம் ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே வர்றவங்களுக்குலாம். இந்தா பேசு. வணக்கம், நான் என் பேர் முனீஸ்வரி. நான் அம்பாசமுத்திரத்துலேருந்து வரேன். நான் இங்கே இப்போ 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் என் பிள்ளைகள் எல்லோரும் இப்போ நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஆஞ்சநேயரப்பா தான். என் குடும்பம் இப்போ நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமும் அவர் தான். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நாங்கள் நல்லா இருக்கோம். என் பேர் வசந்தி. நான் விருதுநகர்லேருந்து வரேன். எனக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். அங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை வரம் கொடுத்தாங்க. எனக்கு அந்த இதுலேருந்து எனக்கு தம்பி தங்கிட்டாங்க. அதுலேருந்து இப்போ நான் தம்பி பிறந்ததுலேருந்து இப்போ 4வது வருஷம் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அது ஃபேமிலியோடு வந்திருக்கேன். எல்லா ஃபேமிலியோடு வந்திருக்கேன். உடம்பு சரியில்லாமல் எங்கள் வீட்டாளுக்கு இருந்தேன் வச்சுருந்தாங்க வீட்டில். இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா குணமாகி நல்லா இருக்கார். அப்பா புண்ணியத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும். என்ன எல்லாரும் இதேமாதிரி நம்பிக்கையோடு வரணும்.
என் பேர் உமா. நான் இப்போ இந்த 2வது வருஷம் ஜெயந்திக்கு வந்திருக்கேன். உடல்நிலை சரியில்லாமல் நான் வந்தேன். ஆனால் இப்போ இங்கே வந்த பிறகு நான் நல்லா இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் நம்ம வேண்டி வருகிறோமோ அது வந்து தீர்வு கிடைக்கும். இங்கே வந்து எதை நோக்கி நம்ம போகிறோங்கிறதுக்கான வழியும் இங்கே கிடைக்கும். சென்னையிலேருந்து வரோம். வந்து எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்து வேண்டிக்கிட்டோம். கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லைன்னு வந்து வாங்கி வேண்டிக்கிட்டோம். குழந்தையும் பிறந்துச்சு. நல்ல மாதிரி இருக்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் பரிசுகளை வழங்கினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 43வது ஆண்டு பாவை விழாவில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் பரிசுகள் வழங்கினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருச்செந்தூர் வட்டார அளவிலான பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கான 43வது ஆண்டு திருப்பாவை திருவெம்பாவை பாடல் போட்டிகள் திருச்செந்தூர் அருள்மிகு சிவகொழுந்தீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சி இறை வணக்கத்துடன் தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் தலைமை தாங்கினார். அலுவலக கண்காணிப்பாளர் ரவீந்திரன் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார அளவிலான 118 மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டி 4 பிரிவுகளாக நடைபெற்றது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 பரிசுகள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. பரிசுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள் முருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர் கார்த்திக், அறங்காவலர் குழு உறுப்பினர் செந்தில் முருகன், ஆசிரியர் முத்தரசன், குலசை இல்லங்குடி வேளாண்டி ஓதுவார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆறுமுகநேரி லைட் முதியோர் இல்லத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல். பாட்டு பாடியும் கும்மி அடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய முதியோர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் உறவு அறக்கட்டளை சார்பில் லைட் முதியோர் இல்லத்தில் முதியோர்களுடன் சமத்துவ பொங்கல் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் கலந்து கொண்டார். பின்பு அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. இதில் உறவு அறக்கட்டளை தலைவர் கோட்டீஸ்வரன், துணைத் தலைவர் வழக்கறிஞர் பிரகாஷ், செயலாளர் அஜித், மேலும் உறவு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். பலத்த காற்று எச்சரிக்கை. திருச்செந்தூர் அருகே அமளிநகர் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 200 ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை அடுத்து மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 1200 ஃபைபர் படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடல் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதி, தென்கிழக்கு அரபிக்கடல், மாலத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் 55 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் அவ்வப்போது சுழல் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து புன்னக்காயல் முதல் மணப்பாடு வரை உள்ள 10 கிராம மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 1200 ஃபைபர் படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண நிதியை வழங்க மறுத்து வரும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம்.
தமிழகத்தில் கடந்த மாதம் மழை வெள்ளத்தால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள், அதேபோன்று தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரம் இழந்துள்ள மக்களுக்கு தமிழக அரசு கேட்ட 37,000 கோடி நிவாரண உதவியை மத்திய அரசு வழங்காததை கண்டித்தும், மாநில உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கையை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடி VVT சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மொத்தத்திலே தமிழக அரசு இதுவரையிலே 37,000 கோடி ரூபாய் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். முதலமைச்சர் நேரடியாக சென்று பிரதமரை பார்த்து வற்புறுத்தியிருக்கிறார். பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது மீண்டும் ஒரு முறை வற்புறுத்தியிருக்கிறார். மத்திய குழு இன்றைக்கு கூட 2வது முறையாக தூத்துக்குடி மாவட்டம் வர இருப்பதாக சொல்லுகிறார்கள். வந்து மத்திய குழு என்னதான் ஆய்வு பண்ணுறாங்கன்னு தெரியல. ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தாரு. அப்புறம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் வந்து அவருடைய பங்கு பார்த்தாரு. வர்றவங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ சுற்றுலா கண்காட்சியை பார்த்துட்டு போகிற மாதிரி போகிறாங்களே தவிர இதுவரையிலே அரசுக்கு எந்த நிவாரணத்தையும் அவர்கள் வழங்கவில்லை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது. 37,000 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்கிற சூழ்நிலையில் இன்னும் 37 பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்ப தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய மோடி அரசாங்கம் பழிவாங்குகிற ஒரு போக்கிலே தான் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் நிச்சயமாக பார்க்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளிலே 1,12,000 கோடி இழப்பு இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்டஈடு கேட்டபோது வெறும் 5,000 கோடியைத்தான் அவர்கள் கொடுத்திருக்காங்க. 4% தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் கேட்டதை விட அதிகமான தொகையை வழங்கியிருக்கிற வரலாறும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மோடியை பார்த்து, ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து நாம் கேட்க விரும்புவதெல்லாம் தமிழ்நாட்டை எதற்காக இப்படி வேண்டும் என்றே பழிவாங்குகிறது. தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள். உங்க ஆட்சி வரல, உங்களுக்கு ஜால்ரா போடுற ஒரு ஆட்சி இல்லை என்கிற காரணத்தினால் இப்படி செய்வீங்களா என்பதுதான் ஒரு கேள்வி. நீங்க போனா அதிமுக ஆட்சி காலத்தில் கூட நீங்க கேட்டதை கொடுக்கல. ஆகவே தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய, தமிழக மக்களை பழிவாங்கும் போக்கிலே தான் ஒன்றிய மோடி அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கை வலியுறுத்த வேண்டும். ஒன்றிய அரசு இதற்கு மேலும் தாமதிக்காமல் தமிழக அரசு கேட்டிருக்கிற அந்த 37,000 கோடி ரூபாய் நிதியினை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தூத்துக்குடியில் 24 மனை சாது தெலுங்கு செட்டியார் சமுதாய சென்னையை சேர்ந்த தலைமை சங்கம் சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 500 பேருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 24 மனை சாது தெலுங்கு செட்டியார் சமுதாய சென்னை தலைமை சங்கம் மற்றும் தூத்துக்குடி மாநகர தெலுங்கு செட்டியார் சமுதாய சங்கம் ஆகியவை இணைந்து அரிசி, மளிகை பொருட்கள், வேஷ்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை திண்டுக்கல் மாநகர முன்னாள் மேயர் மற்றும் தலைமை சங்க தலைவருமான நடராஜன் கலந்து கொண்டு நிவாரண உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் பெருமாள், மாநில இணை செயலாளர் ஞானப்பிரகாசம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சங்க செயலாளர் பாலமுருகன், தலைவர் மனோகரன், நிர்வாகிகள் அம்பை முருகன், சுந்தர், ஏகாம்பரம், ரகுநாதன், சரவணன், மீனாட்சி சுந்தரம், அருணாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் மேயர் நடராஜன், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பொதுமக்களுக்கு தலைமை சங்கம் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டதாகவும், மேலும் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரண உதவிகள் மற்றும் பாதிப்பில் இருந்து பொதுமக்களுக்கு விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப நடவடிக்கை எடுத்ததற்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு மிக சிறப்பாக 6,000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியும் மற்றும் ரேஷன் பொருட்கள்லாம் உடனே அந்த கடையை சனி ஞாயிறு என்று பாராமல் திறந்து வைத்து எல்லா மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா அமைச்சர்களும் சென்று நிவாரண உதவியும் மிக தக்க சமயத்தில் வழங்கினார்கள். அது சிறப்புடையதாக இருந்தது. அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் ஒரு சிறு பங்கு எங்களால் முடிந்ததை நாங்களும் செய்து கொண்டிருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறோம். அதே மாதிரி கல்விக்கு இல்லாதவர்களுக்கு அரசு உதவியுடன் நம்ம மக்களுக்கு சரி பிற மக்களுக்கு அவர் படிக்கிறவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக எல்லா உதவிகளும் பண உதவியாக இருந்தாலும் சரி, தங்கின்ற உதவியாக இருந்தாலும் சரி, எல்லா உதவிகளும் மேலும் மருத்துவ உதவிகளும் நாங்கள் அரசு உதவியுடன் கண்டிப்பாக சங்கத்தின் சார்பாக செய்து கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறோம்.